என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப நாளாக வந்து சிம்பிள் பாக்ஸாக வேணும். அதாவது 2, 3 பாக்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஒரே பாக்ஸில் எல்லாமே வச்சு லஞ்ச் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால நான் நிறைய இடத்துல சர்ச் பண்ணிவிட்டு மீஷோவில் தான் இந்த ப்ராடக்ட் பார்த்தேன். ஆனால் இது டோட்டலாக எனக்கு டிஸப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அதில் பார்க்கும்போது அதில் இட்லி, ரைஸ் இந்த மாதிரிலாம் வைக்கிற மாதிரி ஒரு கண்டெய்னர் இருக்குது. பட் இதில் என்ன அப்படின்னா அது ரொம்ப குட்டியாக இருக்குது. 3மே ஒரே சைஸில் இருந்த மாதிரி இருந்துச்சு. இது ஆக்சுவலாக வந்து ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போக முடியாது. குழந்தைங்க வந்து ஸ்நாக்ஸாவோ இல்லை அவங்களோட லஞ்ச் பாக்ஸாவோ இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. குவாலிட்டி வைஸ் எந்த ஒரு இதுவுமே சொல்ல முடியாது. 2 சாப்ஸ்டிக் அதில் வச்சுருக்காங்க, ஒரு ஸ்பூன் வச்சுருக்காங்க. அதுவுமே உள்ளே வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் இதில் வந்து ஒரு இட்லி கூட நம்ம முழுசாக உடையாமல் வைக்க முடியாது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரைஸ்லாம் அதிகமாகலாம் வைக்க முடியாது, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வீடியோவில் கூட கொஞ்சம் பெருசாக தெரியுது, ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்குது இந்த கண்டெய்னர். அதனால இதை நான் ரிட்டன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். ஆக்சுவலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் வாங்கிக்கோங்க. ஹஸ்பண்டுக்கு பெரியவங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறதுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகாது. வேணால் ஸ்நாக்ஸ் வேணால் வச்சு அனுப்பலாம். இதில் அதுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகும். பிளாஸ்டிக்கில் வாங்கக்கூடாது, உள்ளே வந்து சில்வரில் வச்சு தான் நம்ம சாப்பாடு கொடுத்துட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் தேடி இதை வாங்கினேன். கடைசியில் இது இப்படி ஆகிடுச்சு, ரிட்டன் போடுற மாதிரி. இது நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி பொருளோட ரிவ்யூஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.